சிறப்பு வாய்ந்த தேர்தல் பிரச்சார பயணத்தினுடைய இறுதிக்கட்ட பயணத்தில் மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஆற்றல்மிகு பகுதி கழகத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் திரு விஜிஎஸ் குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஆற்றல் மிகு மாநகரத்தினுடைய செயலாளர் அன்பிற்குரிய அண்ணன் திரு எஸ்பி கனகராஜன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கின்ற மாவட்ட கழக மாவட்ட அணியினுடைய நிர்வாகிகள், வட்டக்கழகத்தினுடைய நிர்வாகிகள், பகுதி கழகத்தினுடைய நிர்வாகிகள், பூத் கமிட்டியினுடைய நிர்வாகிகள், தோழமை இயக்கத்தினுடைய நிர்வாகிகள் என அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியினுடைய ஆசி பெற்ற வேட்பாளராக, கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர், தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர், நாளை வழிநடத்தக்கூடிய இளம் தலைவர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி அவருடைய வாழ்த்துக்களோடும், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடும், கரூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக போட்டியிடுகின்ற அண்ணன் ஆசி தியாகராஜன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து ஒரு மகத்தான வெற்றியை உருவாக்கி தாருங்கள் என்ற வேண்டுகோளை உங்கள் அனைவரது பாதங்களிலும் வைத்து, கொஞ்சம் பேர்த்துக்கு சந்தோஷம், இந்த தம்பி கோயம்புத்தூர் போயிட்டான், அதனால ஈஸியா அங்க நம்ம ஏதாவது சந்துல, நான் என்ன சொல்றேன், தலைவர் என்ன கோயம்புத்தூர்ல நிக்க சொன்னாங்க. கோயம்புத்தூர்ல நிக்க சொன்னதுக்கு காரணம், கரூர்ல நாளும் திமுக ஜெயிக்கும், தலைவர் அறிவித்த வேட்பாளர் ஆசி தியாகராஜன் அவர்கள் மகத்தான வெற்றி பெறுவார்கள், ஆகையால் கோயம்புத்தூர்ல நீ போட்டியிட வேண்டும் என்று என்னை அங்கே அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். நான் கோயம்புத்தூரில் போட்டியிட்டு வெற்றி பெற்றாலும் கரூருக்கு 2 எம்எல்ஏ, ஒன்னு செந்தில் பாலாஜி, ஒன்னு ஆசி தியாகராஜன் தான். அவ்வளவு சீக்கிரம் நான் போவேனாக்கா? 50 வயசுல 30 ஆண்டுகள் அன்பையும் பாசத்தையும் கொடுத்து 20 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக என்னை வெற்றி பெற செய்து இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டிய மக்கள் என் கரூர் மக்கள். என் வாழ்நாளில் நன்றியுள்ளவனாக வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணிப்புணர்வோடு உங்களோடு 2 கலந்து பணியாற்றுவேன். ஒருவருக்கு அடையாளம் கொடுத்தது பெற்றோர்களாக இருக்கலாம், ஒருவருக்கு கல்வி கொடுத்தது ஆசிரியர் பெருமக்களாக இருக்கலாம், என்னை இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டியது என் கரூர் மண் மக்கள். இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கின்ற, இந்த மண்ணையும் மக்களையும் நான் போற்றி வணங்கக்கூடிய இந்த மக்களுடைய நெஞ்சமெல்லாம் நாம் நிறைந்திருக்கிறோம் என்று நினைக்கின்ற பொழுது, ஒவ்வொரு நாளும் மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்திட வேண்டும் என்பதில் கவனத்தை செலுத்துகின்றோம். முதலமைச்சரிடத்தில் கரூருக்கு வேண்டும் என்று கேட்டோம். கேட்ட அனைத்தையும் 5 ஆண்டுகளில் 5000 கோடிக்கான வளர்ச்சி திட்டங்களை தந்த முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். இப்ப நம்ம 5000 கோடிக்கு வளர்ச்சி திட்டங்களை செஞ்சோன்னு சொல்றோம். எதிர்கட்சி வேட்பாளரும் வந்து ஓட்டு எல்லாம் கேட்கிறாங்க. அப்ப என்ன சொல்லணும், நாங்க ஆட்சியில் இருக்கும்போது இதெல்லாம் செஞ்சோம், இனி வந்தா இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்டா அது ஒரு அரசியல் நாகரிகமா இருக்கும். தம்பி உனக்கு நெஞ்செல்லாம் பொழந்திருக்கு, ஏன் நெஞ்சு டாக்டர் பொழக்கிறாரு, கூட்டுறாரு, சேர்த்துறாரு, அதெல்லாம் எனக்கு டாக்டருக்கு ஆனது, உனக்கு கேட்ப அவ்வளவு ஆதங்கம், என் உடம்ப நான் பாத்துக்கிறேன், என் உடம்ப நான் பாத்துக்கிறேன், முதல்ல உன் கட்சியை நீ பாரு, உன் வீட்டு ஜன்னல நீ சாத்து, உன் வீட்டு வேலையை நீ பாரு. ஒரு நண்பர் சொன்னாரு பேசும்போது, என்னங்க ஒருமையில பேசினாங்களாமா, கடுமையா பேசினாங்களாமா, ரொம்ப மோசமான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தினாங்களா, இது வரைக்கும் அரசியல் இப்படியெல்லாம் நடந்தது இல்லையேன்னு கேட்டாங்க. அப்ப திருப்பி நான் சொன்னேன், தோல்வி பயம் அவர்கள் கண்களில் தெரிகிறது, அதனால் என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் உளறுகிறார்கள் என்று சொன்னேன். அதுதான் இன்றைய நிலைமை. இன்று தாந்தோணிமலை பகுதியில் வாக்கு சேகரிக்கிறோம் என்ற போர்வையில் எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் கோயில் நிலை பிரச்சனை சம்பந்தமாக ஒரு 5-6 பக்கத்திற்கு நோட்டீஸை அச்சடித்து தேர்தல் ஆணையத்தினுடைய அனுமதி பெறாத நோட்டீஸாக இல்லங்களில் கொண்டு சேர்க்க முயற்சித்திருக்கின்றார்கள். நம்முடைய வழக்கறிஞர்கள் சென்று அதை தடுத்திருக்கின்றார்கள். உடனே கூச்சல், உடனே குழப்பம், எதையோ பண்றாங்க அதையோ பண்றாங்கன்ட்டு. அப்பொழுது
அருகாமையில் இருந்த ஒரு நண்பர் சொன்னார், பேசின வார்த்தை காதலியே கேட்க முடியாதுங்க, அவ்வளவு மோசமான வார்த்தைகளை சொல்லி பேசிவிட்டு சென்றார்கள் என்று சொன்னார். நான் சொன்னேன், அவனுடைய தகுதியும் திறமையும் அவ்வளவுதான், அந்த தகுதியை அவரிடத்தில் மற்றதை எதிர்பார்க்க முடியாது என்பதை அவரிடத்திலே நான் சொன்னேன். ஆக நாம் யாரிடத்தில் எதை எதிர்பார்க்க வேண்டும் என்பது நாம் சிந்தித்து செயல்பட வேண்டிய தருணம். கோவிட் காலம் இருந்துச்சு, திமுக கட்சி ஆபீஸ் பூட்டவே இல்லை, 24 மணி நேரமும் செயல்பட்டது. அனைத்து வீடுகளுக்கும் தேவையான அத்துணை உதவிகளையும் செய்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அன்னைக்கு இந்த தொகுதியில் ஒரு எம்எல்ஏ இருந்தாங்க, 6 மாசம் எம்எல்ஏ பூட்டியே நடந்துச்சு. பாமாயில் கெட்டு போனதை கொடுத்தாங்கிறதுக்காக நான் சொல்லல, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. யாரெல்லாம் கெட்டு போன பாமாயில கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். யாரெல்லாம் மக்கள்கிட்ட வாக்குகளை வாங்கிவிட்டு எல்ஜிபி பெட்ரோல் பங்கை விலைக்கு வாங்கி தன்னுடைய குடும்ப சொத்தாக்கி கொண்டு தன்னுடைய பணிகளை எல்லாம் குடும்பத்தினுடைய நிறுவனத்தின் பெயரிலே டெண்டரை எடுத்து வேலைகளை செய்து சொத்துக்களை சேர்த்தார்களோ, கோடிகளை சேர்த்தார்களோ, அவர்கள் மக்களை மறந்து விட்டார்கள். இப்பொழுது தேர்தல் வருகிறது என்பதற்காக தாந்தோணி மலை தேரன்னைக்கு போய் 2 அட்டையில ஒட்டுன பொட்டை கொண்டு வந்து பொட்டும் தட்டும் 4 வருஷம் காணா அந்த பொட்டையும் தட்டையும், தேர்தல் வருதுங்கிறதுனால பொட்டும் தட்டும் வெளியே வந்துருச்சு. திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அல்ல. நம்முடைய கழக தலைவர் பிறந்த நாளாக இருந்தாலும், இளைஞர்களுடைய பிறந்த நாளாக இருந்தாலும், மக்களை நேசிக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். நான் இது அரசியலுக்காக சொல்லவில்லை, மக்களிடத்தில் வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. மக்கள் வாக்களித்தால் 5 ஆண்டு காலம் அவர்களுக்கு உண்மையுள்ளவர்களாக, அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சக ஊழியனாக பணியாற்றினால் மீண்டும் வெற்றி வாய்ப்பை தருவார்கள். அந்த வகையில் தொடர்ந்து கரூர் மக்கள் வெற்றி வாய்ப்பை தருகின்ற அன்புமிக்க பாசமிக்க மக்களை நாம் பெற்றிருக்கின்றோம். இந்த அன்பும் பாசமும் தொடர்ந்திட வேண்டும். இங்கு போட்டியிடுகின்ற அண்ணன் தியாகராஜன் அவர்களும் நானும் வேறு வேறு அல்ல. 2 பேருக்கு முகம்தான் வேறு, 2 பேர் ஒண்ணுதான். என்கிட்ட உரிமையா என்னெல்லாம் கேட்பீங்களோ, என்கிட்ட உரிமையா எவ்வளவெல்லாம் சண்டை கட்டுவீங்களோ, என்கிட்ட உரிமையா என்னெல்லாம் கோவப்படுவீங்களோ, அது எல்லாமே அவர் மேலேயும் காட்டலாம். அந்த உரிமை உங்க எல்லாத்துக்கும் இருக்கு. தியாகராஜனை பொறுத்த வரைக்கும் எல்ஜிபி பெட்ரோல் பங்க விலைக்கு வாங்கின அவசியம்லாம் இல்ல. ஏன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலே அவர் 1.5 ஏக்கர் நிலம் இருக்கு. அதெல்லாம் பூர்வீக சொத்து. இயற்கையிலே வசதியானவர். தாந்தோணி மலை கோயில் திருப்பணி என்று சொன்னவுடன் முன்னின்று அந்த திருப்பணியை முடித்து ஏறத்தாழ 3 மாதம் அங்கேயே இருந்து அந்த பணிகளை செய்து மிக சிறப்பாக கும்பாபிஷேகத்தை நடத்தி முடித்தியவர். இப்ப எல்என்எஸ் கோயிலுடைய வேலையை திருப்பணியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விவசாய சங்கத்தினுடைய தலைவராக இருந்து காவிரி ஆற்றிலிருந்து நீரை எடுத்து சென்று வறண்ட பகுதியை விவசாய நிலமாக மாற்றக்கூடிய பணிகளை முன்னின்று செய்து கொண்டிருக்கின்றார். 2006 முதல் நான் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற பொழுதுதான் எனக்கு அரணாக இருந்த அந்த வெற்றிக்கு துணையாக நின்றவர் அண்ணன் தியாகராஜன் அவர்கள். நான் இருந்த இடத்தில் தலைவருடைய ஆசையோடு கரூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். அதற்கு காரணம் உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நாம் காப்பாற்றக்கூடிய வகையில் அனைவரும் ஒன்றுபட்டு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து அண்ணன் ஆசி தியாகராஜன் அவர்களை மாபெரும் வெற்றி பெற செய்து சட்டமன்றத்திற்கு அனுப்பிட வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்களிடத்தில் அன்போடு வைக்கின்றேன். இந்த 5 ஆண்டுகளில் கரூர் மாநகராட்சிக்கு 1140 கோடி ரூபாய் நிதிகளையும், அதில் 287 கிலோமீட்டர் நீளத்திற்கு தார் சாலைகளும், 102 கிலோமீட்டர் நீளத்திற்கு சாக்கடை வசதிகளையும், அதே போல தெருவிளக்குகள் உள்ளிட்ட அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை செய்து தந்த முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். புதிய காவிரி குடிநீர் திட்டம், பாதாள சாக்கடை திட்டத்திற்கான நிதிகள் என தொடர்ச்சியாக நிதிகளை தந்த முதலமைச்சர்கள் கரூருக்கு ஒரு அரசு வேளாண்மை கல்லூரி, அரவக்குறிச்சியில் ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, நம்முடைய திருவள்ளுவர் விளையாட்டு மைதானத்திலே மாவட்ட மைய நூலகம், அதே போல கரூர் காமராஜ் மார்க்கெட்டத்திலே வணிக வளாகம், சுங்ககேட் பகுதியிலே இசைப்பள்ளிக்கு சொந்த கட்டிடம், தாந்தோணி மலையிலே தோழி மகளிர் தங்கும் விடுதி, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் அருகாமையிலே அறிவியல் பூங்கா, நம்முடைய பிஎம்எச்எஸ் ஸ்கூல் பள்ளியிலே அறிவுசார் மையம், அதே போல எம்எச்எஸ் பள்ளியிலே முதலமைச்சர் படைப்பகம், இப்படி தொடர்ச்சியான திட்டங்களை தந்திருப்பவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். 2021 மனோரா காரணம் நம்முடைய தலைவர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து வாக்குகளை சேகரிக்கின்ற பொழுது ஆட்சி அமைந்தவுடன் கரூருக்கு புதிய பேருந்து நிலையம் செயல்படுத்தப்படும் என்ற அறிவிப்பை தந்தார். 5 ஆண்டுகளில் புதிய பேருந்து நிலையத்தை கட்டி பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி என்பதை நாம் நினைத்து பார்த்திட வேண்டும். இப்படியான திட்டங்களை செய்த முதலமைச்சர்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், விடியல் பயணம், நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன், இல்லம் தேடி கல்வி,
மக்களை தேடி மருத்துவம், 2 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு, காலை உணவு திட்டம், தாயுமானவர் திட்டம், அன்பு கரங்கள் திட்டம், இப்படியான தொடர்ச்சியான திட்டங்களை தருகின்ற முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். இப்ப மகளிர் உரிமை தொகை ஆட்சி அமைந்தவுடன் 2000 உயர்த்தி வழங்கப்படும் என்ற மகத்தான அறிவிப்பை தந்திருக்கின்றார்கள். மாற்றுத்திறனாளிகளுக்கு 2500 உதவித்தொகை அதிகரிக்கப்படும் என்ற அறிவிப்பை தந்திருக்கின்றார்கள். முதியோர் உதவித்தொகை 2000 உயர்த்தி வழங்கப்படும் என்ற அறிவிப்பை தந்திருக்கின்றார்கள். புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டத்திலே 1500 அந்த ஊக்கத்தொகை உயர்த்தி வழங்கப்படும் என்ற அறிவிப்பை தந்திருக்கின்றார்கள். இன்னும் ஒருபடி மேலே சென்று வீடு இல்லாதவர்களுக்கு 5 ஆண்டுகளில் 10 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும் என்ற மகத்தான அறிவிப்பை தந்திருப்பவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு 35 லட்சம் மடிக்கணிகள் 5 ஆண்டுகளில் வழங்கப்படும் என்ற மகத்தான அறிவிப்பை தந்திருப்பவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். இந்த திட்டங்கள் என்பது மக்களுக்கான வளர்ச்சிக்கான திட்டங்கள். காலையில என்ன சாப்பிடணும் நம்ம முடிவெடுக்கிறோம். இட்லியா, தோசையா, பணியாரமா, சப்பாத்தியான்னு நம்ம அப்படிதானே நம்ம என்ன சாப்பிடணும் நம்ம தானே முடிவெடுக்கணும். இப்ப நம்ம வீட்டுக்கு என்ன பொருள் வேணுங்கிறது நம்ம தானே தீர்மானிக்கணும். இந்த பொருளை கொடுத்து நீ எடுத்துக்கன்னு சொல்றது ஒரு வகை. கையில 8000 கூப்பனை கொடுத்து உனக்கு டிவி வேணுமா, வாஷிங் மிஷின் வேணுமா, பிரிட்ஜ் வேணுமா, என்ன வேணும் என்பதை நீயே தீர்மானித்துக் கொள், அருகாமையில் இருக்கிற கடைகளுக்கு சென்று நீங்கள் விரும்பிய பொருட்களை எடுத்துக் கொள்ளுங்கள் என்ற மிக சிறப்புமிக்க திட்டமாக இல்லத்தரசி திட்டத்தை 8000 கூப்பனை கொடுக்கக்கூடிய மகத்தான திட்டத்தை தந்திருப்பவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். தளபதி அரசினுடைய திட்டங்கள் மாவட்டம் வளர்ச்சி பெற்றிருக்கின்றன. 2வது முறையாக மாண்புமிகு முதலமைச்சர்கள் ஆட்சி பொறுப்பேற்று இன்னும் மாவட்டம் வளர்ச்சி அடைய வேண்டும். நம்முடைய கரூர் மாவட்டத்தில் 38.5 கோடி ரூபாய் அளவிலே மினி ஐடி பார்க்கை கட்டுவதற்கான பணிகளை தொடங்கி வைத்திருக்கின்றார் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். 400 ஏக்கர் பரப்பளவிலே புதிய சிப்காட் அமைப்பதற்கான அரசாணையை வெளியிட்டு அதற்கான பணிகளை தந்திருக்கின்றார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இப்படி வேலை வாய்ப்பு உருவாக்குவது ஒரு பக்கம், புதிய கல்வி நிலையங்களை கொண்டு வருவது ஒரு பக்கம், கரூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே கட்டிடத்திற்கான பணிகள் நிறைவு பெறுகின்ற தருவாயிலே இருக்கின்றன. இப்படிப்பட்ட திட்டங்களை தந்த முதலமைச்சருடைய ஆட்சி தொடர்ந்திட கரூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக போட்டியிடுகின்ற அண்ணன் ஆசி தியாகராஜன் அவர்களுக்கு உதய சூரியன் சின்னத்தில் வாக்களித்து ஒரு மகத்தான வெற்றியை உருவாக்கி தாருங்கள் என்ற வேண்டுகோளை உங்களிடத்தில் அன்போடு வைத்து, இந்த கரூர் நான் நேசிக்கின்ற மண், இந்த மண்ணையும் மக்களையும் என் வாழ்நாள் முழுக்க நான் நேசிப்பேன் என்ற உறுதியோடு அனைவரும் ஒன்றுபட்டு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து அண்ணன் ஆசி தியாகராஜன் அவர்களை மகத்தான வெற்றி பெற செய்யுங்கள் என்ற வேண்டுகோளை உங்களிடத்தில் அன்போடு வைத்து, ஒருத்தர் இல்ல, 10 பேர் இல்ல, 100 பேர் மொத்தமா வந்தாலும் நம்ம தான் ஜெயிக்கிறோம், நம்ம மட்டும்தான் ஜெயிக்கிறோம். அதற்கு காரணம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மீது நம்முடைய வாக்காளர் பெருமக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை. முதலமைச்சர் அவர்கள் டெல்லியிலிருந்து ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு நிதி தர மறுத்தாலும், நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையை குறைக்க முயற்சித்தாலும் நெஞ்சுரத்தோடு எதிர்க்கக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கின்றோம். முதலமைச்சர் ஆட்சியினுடைய சாதனைகள் தொடர்ந்திட அனைவரும் ஒன்றுபட்டு வாக்களிப்பீர் உதயசூரியன், வெற்றி பெற செய்வீர் உதயசூரியன், வாக்களிப்பீர் அண்ணன் ஆசி தியாகராஜன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு வருகை இருந்து சிறப்பித்திருக்கின்ற அத்துணை தாய்மார்களுக்கும் இளைஞர்களை சார்ந்திருக்கின்ற அன்பு சகோதரர்களுக்கும் பெரியவர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த நன்றியை சொல்லி மீண்டும் ஒருமுறை வாக்களிப்பீர் உதயசூரியன். நன்றி, வணக்கம்.